மன்னர் வேட்டையாடிட்டு வழி தவறி காட்டு வழியா வந்துட்டார். அப்போ அங்க ஒரு முனிவரோட குடில் இருக்கு. அந்த குடில பார்த்து தாகம் எடுக்குதேன்னு தண்ணி கேட்கலான்னு அந்த குடிலுக்கு போகும்போது அந்த முனிவர் கூடை பின்னிக்கிட்டு இருக்கார். இவர் அதை பார்த்தோன்னே மன்னர் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு, சாமி நீங்க ஒரு முனிவர் முற்றும் துறந்தவர், நீங்க எதுக்காக அந்த கூடையெல்லாம் உடையிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு முனிவர் ஒண்ணுமே சொல்லல, சிரிச்சுக்கிட்டே நீங்க வாங்க, உங்களை பார்த்தா அரசர் மாதிரி இருக்கு, நீங்க உக்காருங்க அப்படின்னு சொல்லி பருகிறதுக்கு நீர் கொடுக்கிறார். அப்ப அந்த தண்ணியை குடிக்கும்போது அவருக்கு சொல்றாரு, நல்ல சுவையா இருக்கு இந்த நீர் அப்படின்னு. இதுவே சுவை, தேவலோக நீர் இருக்கு, வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப சந்தோஷம் சாமி, இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அது வேணும்னா நீங்க கிணத்துல 100 முறை தண்ணி இறைக்கணும் அப்படின்னு சொல்றார். மன்னருக்கு ஆச்சரியம், நாம ஒரு மன்னர் நம்மளை போய் இறைக்க சொல்றாரு அப்படின்னு. இந்த தண்ணி வேணும்னா 100 முறை இறைச்சாதான் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் தண்ணி இறைக்கிறாரு. 100 முறை இறைச்சிட்டு வந்த உடனே அந்த முனிவர் அந்த அரசருக்கு அந்த தண்ணி கொடுக்குறார். கொடுக்கும்போது அந்த தண்ணி தேவாமிர்தம் மாதிரி அவ்வளவு சுவையா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாகி அந்த தண்ணியை குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறார். இவர் உடனே கொடுக்குறார். திருப்பியும் குடிச்சிட்டு சொல்றார், தினமும் இதையே குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும், உடலுக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றார். அதுக்கு அந்த முனிவர் சொன்னாரா, நீங்க தினமும் 100 முறை இறைச்சாதான் இந்த தண்ணி கிடைக்கும் அப்படின்னு. அரசருக்கு ஒன்றும் புரியாம பார்க்கும்போது, அரசே நீங்க ஒரு அரசராகவே இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட எந்த விதமான உடல் உழைப்போ இதுவே கிடையாது. உங்கள்கிட்ட மனதை போட்டு ஆராய வேண்டிய ஒரு தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். ஆனா நீங்க உடல் உழைப்பு, மனதை ஆராயிற தன்மை மந்திரிகளை கேட்டு ஆலோசனை கேட்டு தானே நீங்க செய்வீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த நீரோட சுவை தெரியல. அதுவும் இல்லாம இப்ப நீங்க குடிச்சது முதல்ல குடிச்ச அதே சாதாரண நீர் தான். 2 நீருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. நீங்க உடல் உழைப்பும் மனதை ஆராய்ந்த தன்மையினாலதான் உங்களுக்கு அந்த நீர் சுவையா இருந்தது அப்படின்னு சொன்னாராம்.